வணக்கம். வெல்கம் டு இந்தியன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்லா புசு புசுன்னு ஒரு பூரியும் அதுக்கு வித்தியாசமான ஒரு சைட் டிஷ்ஷும் தான் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். கூடவே இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை ரவை ஆட் பண்ணுறேன். இந்த வெள்ளை ரவை நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பூரி கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு டைட்டான டோவாக அதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப ஆறுன மாதிரி சில்லுன்னு இல்லாமல் ஒரு வார்ம் வாட்டராக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இது ஒரு 30 to 1 hour அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். அது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 பட்டை, 2-3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. கூடவே சின்ன சின்னதாக நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாமல் பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளியை 8 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கட்டும். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்குற அளவுக்கு மட்டும் இப்போ நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளியும் வெங்காயமும் முழுசாக வதங்கிடாமல் கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். கூடவே இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நார்மல் ரெட் சில்லி பவுடர். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் தூள், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இந்த சைட் டிஷ் தண்ணி மாதிரி தான் இருக்கும். நம்ம பூரி மேலே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நம்ம முன்னாடியே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அது அளவு பார்த்து இப்போ கரெக்டாக போட்டுக்கோங்க உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 அல்லது 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக, அதாவது ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் கட் பண்ணணுன்னு கிடையாது. ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை உள்ளே ஆட் பண்ணிடலாம். இதை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 அல்லது 3 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க விட்டுட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டு இதை நான் கொதிக்க வைக்கிறேன்.
இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி மாதிரி இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பூரியை பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் பூரி எவ்வளோ நல்லா சூப்பராக புஷ்ஷுன்னு வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வெள்ளை ரவை போட்டு செஞ்சீங்க அப்படின்னா இதே மாதிரி இது ரொம்ப நேரம் அப்படியே நிற்கும். அவ்வளோதான், பூரியும் சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த சைட் டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.